ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் 7 நாட்களுக்கும் தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் லேடிஸ்க்கு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி நான் வந்து இதில் 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் வந்து காட்டியிருக்கேங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் தான் காட்டியிருக்கேன். அதுவும் வித்தின் 30 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். வாங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரெசிபி வந்து ரவா ஊத்தாப்பம் வந்து பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ தயிர் நல்லா ரவையில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் எடுத்த அந்த கப்பில் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுடலாங்க. நல்லா ரவை வந்து நல்லா ஊறுனுச்சுன்னா நம்ம தோசை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. அது நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து ஊத்தாப்பமாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மேலே வந்து டாப்பிங் பண்ணுறதுக்காக வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடவே குடமிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இஞ்சி வந்து துருவி சேர்த்துருக்கேன். தக்காளியும் கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. அதோடவே துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டும் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது. நல்லா எல்லாம் நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கனால அதோட கலரே வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் நல்லா சூடானதும் எண்ணெய் தடவிட்டு அதில் நல்லா நம்ம ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கலாம் மாவை. ஊற்றிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாங்க. நல்லா துருவி விட்டுடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டு இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை கூட நான் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இதில் சுற்றி நம்ம எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 1 to 2 நிமிஷம் நம்ம விட்டு எடுத்தோம்னா நம்மளோட ரவா ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ 2வது ரெசிபியாக கோதுமை ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்டுலாங்க. கூடவே கருவேப்பிலை, காஞ்ச வத்தல் 2 கிள்ளி போட்டிருக்கேன். அதோடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் தக்காளி சேர்த்து வதக்கிடலாங்க. கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு கூடவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸ், கொஞ்சமாக குடமிளகாய், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க குடமிளகாய் வந்து உங்களுக்கு.
சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு க்ரன்ச்சியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு இல்லை சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து நான் கோதுமை ரவா சேர்த்து நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி வந்து டபுள் மடங்கு, நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக ரவை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு லைட்டாக வந்து கலருக்காக மஞ்சள் சேர்த்துருக்கேன். சேர்த்து மூடி வச்சு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்படி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. அதுவும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு, உங்களுக்கு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான். அதுவும் இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ரெசிபிக்குமே வந்து தேங்காய் சட்னியே வந்து போதுமானது. அவ்வளோ ஈஸியான ரெசிபிஸாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கோதுமை ரவா கிச்சடியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 3வது ரெசிபியாக லெமன் அவல் பார்க்க போகிறோங்க. இப்போ அதுக்கு முதல்ல அவலை வந்து ஒரு நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா தண்ணியை பிழிஞ்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிய விட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடவே காரத்துக்கு பச்சை மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா வதங்கினதும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அவல் சேர்த்தது நம்ம ரொம்ப குயிக்காக வந்து நம்ம கிளறணும். அதனால் நம்ம முதலே வந்து உப்பு சேர்த்துட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும் நமக்கு. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டானதும் நம்ம அலசி புளிஞ்சு வச்சுருக்கிற அவல் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் அதில் மெயின். நல்லா சேர்த்து நல்லா கிளறணுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இதெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும், நம்ம டெய்லி பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியையும். இப்போது அடுத்து 4வது ரெசிபியாக கோதுமை அடை வந்து செய்ய போகிறோங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே பூண்டு, சீரகம், மிளகு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோடவே ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா கலக்க போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாங்க. இதை இப்போ இதோடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், மஞ்சள், கொத்தமல்லி நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கோதுமை அடை மாவு வந்து ரெடி ஆயிரும்.
பாருங்கள் இந்தளவு திக்னஸ் வந்து இருக்கணும். இப்போ நம்ம அதை தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தோன்னா நம்மளோட கோதுமை அடை வந்து ரெடி ஆயிரும். நல்லா சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. கோதுமை மாவு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, நம்ம நார்மலாக கோதுமை தோசை ஊற்றும் போதே தெரியும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மீடியம் சிம்மில் நம்ம வச்சு நல்லா வேக விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா நம்மளோட கோதுமை அடை ரெடி ஆயிரும். திருப்பி விட்டு ஒரு 1 to 2 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியையும். அடுத்து 5வதாக கார்ன் ரவை உப்புமா பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பேனில் முதல்ல கார்ன் ரவையை வந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானது கடுகு பொரிய விட்டுருக்கோம். கருவேப்பிலை கூடவே வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க, நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதோடவே நறுக்கின இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம தண்ணியை வந்து கொதிக்க விடணும். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இதை இப்போ அதோடவே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் வந்து சேர்த்தாச்சு. நல்லா இந்த ரவையே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஸ்வீட்டாகவும் பண்ணலாம், காரமாகவும் பண்ணலாம். ஸ்வீட் வந்து நான் இப்போ போடலை, இதில் வந்து காரம் மட்டும் செஞ்சு காட்டியிருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் மூடி வச்சு நல்லா வேக விட்டோன்னு நல்லா நமக்கு குக் ஆயிரும். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ரவை வந்து. பாருங்கள் நல்லா சூப்பராகிரும். நம்ம கிளற நல்லா உதிரியாகவே கிடைக்கும் இந்த உப்புமா. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்து ரெசிபி 6 வந்து ரவா பொங்கல் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல்னாலே நம்ம பாசிப்பருப்பு சேர்ப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போது பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்தாச்சு. நெய்யோடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ரெண்டும் நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன், மிளகு, கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடவே நறுக்கின இஞ்சியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது ரவை வந்து சேர்த்துருக்கேங்க. ரவை வந்து நம்ம 1 கப் எடுத்தோன்னா 1/2 கப் பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பொங்கல் செய்கிற மாதிரியே தான். இப்போ ரவையை வந்து நல்லா நம்ம வறுத்துறணும். நல்லா அந்த நெய் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி சேர்க்கும் போது கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ தண்ணி வந்து நம்ம சேர்த்தாச்சு. தண்ணி வந்து ரவைக்கு வந்து டபுள் மடங்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். அது கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், குழைய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுறலாங்க. அதை பாருங்கள் நல்லா ரவை வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டாலே நம்மளோட ரவை வந்து நல்லா குக் ஆயிரும். இதில் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா அதோடவே சீரகமும் கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிரும். பொங்கல்னாலே நம்ம மிளகு சீரகம் தான் அதிகமாக சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால் ஃபைனலுக்கும் நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியும். இப்போ அடுத்ததாக வந்து ஸ்பைசியாக ஒரு சாண்ட்விச் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இப்போ அதுக்கு முதல்ல நம்ம பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. பெருஞ்சீரகத்தோட ஸ்மெல் வந்து நமக்கு பிடிக்காது அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம்.
இப்போ நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகம் சேர்க்குறேங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. துருவின கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம அதை வதக்கணுங்க. நல்லா இந்த காயெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வேகணும்னு இல்லை, நல்லா ஒரு 70% வெந்தாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதிலே வந்து தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி வந்து நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக சேர்த்து நல்லா வந்து நம்ம வேக விடணும். அதோடவே உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. சாட் மசாலா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கெச்சப் வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா ஒரு பைண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் சேர்ந்து. அதோட நல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லா ஒரு புளிப்போட ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்மளோட வெஜிடபிள் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். கூடவே வந்து நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ பேனில் பட்டர் சேர்த்துருக்கேங்க. பட்டரை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ப்ரெட் ஸ்லைஸையும் வந்து வச்சாச்சு. ப்ரெட்டை வந்து 2 சைட்லேயும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை வந்து வைக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரொம்ப ஸ்பைசியான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியையும். இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். 30 மினிட்ஸில் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை மாவில்லாத அன்றைக்கி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃபீட்பேக் என்னென்ன ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.